வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் ராயன். இந்த படம் ஜூலை 26ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப், காளிதாஸ், அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு தனுஷ். இந்த படத்தோட கதை, காத்தவராயன், முத்துவேல் ராயன், மாணிக்கவேல் ராயன்ற அந்த ராயன் பிரதர்ஸ்க்கு துர்கான்னு ஒரு தங்கச்சி. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவை இழந்துடுறாங்க. அதனால அவங்க 4 பேரும் பிழைக்கிறதுக்காக சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் வளர்ந்து பெரிய ஆளாகி அவங்க இருந்த ஏரியாலே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையை போட்டு லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தங்கச்சி துர்காவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றாப்புல அண்ணன் காத்தவராயன். இதுக்கிடையில தம்பி முத்துவேல் ராயன் மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. இப்போ அந்த ராயன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வராங்க, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒத்துமை இருக்கு. அது படத்துல ராயன் பிரதர்ஸ் ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருக்கிறதுனால இல்லை, எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில ஏற்கனவே வேக வச்ச சாப்பாட்டையும் சிக்கனையும் ஒரு சட்டியில கொட்டி அதுல 1-2 முட்டையை உடைச்சு ஊற்றி சில பல மசாலாஸையும் சாஸையும் போட்டு அடிச்சு பரட்டி 5 நிமிஷத்துல சுட சுட ஒரு ஃப்ரைட் ரைஸை நமக்கு சர்வ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட்டட் பிளாட் எடுத்துக்கிட்டு அதுல வெல் நோன் ஆக்டர்ஸை நடிக்க வச்சு அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற ஜாக்கியோட செட்டு, ஓம் பிரகாஷோட விஷுவல்ஸ், பீட்ரெயினோட ஸ்டண்ட்டு, ஜி.கே. பிரசன்னோட எடிட்டிங்னு இது எல்லாத்தையும் மியூசிக் மூலமா ஏஆர் ரஹ்மான் எலிவேட் பண்ணி நமக்கு இந்த ராயனை பிரசன்ட் பண்ணியிருந்தாரு தனுஷ். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ், அதாவது இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரைட் ரைஸை எப்போ கொடுத்தாலும் அது எப்படி இருந்தாலும் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது தனுஷ் ஃபேன்ஸு. அதுவே ரொம்ப ரேராக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்க, அதுவும் நல்ல ஃப்ரைட் ரைஸாக சாப்பிடணும்னு விரும்புகிறவங்கள இந்த படம் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாது, அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் மூவி லவர்ஸ். இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கு காரணம், இது தனுஷோட 50வது படம். அது அவரே வேற டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கு, சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. செல்வராகவன், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ்னு பல ஆக்டர்ஸ் படத்தில் நடிச்சிருந்ததுன்னு இப்படி பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதுவும் நான்லாம் இந்த படத்தோட பாட்டை ஒரு 2 வாரமாக டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த ட்ரெய்லரை வேற ஒரு 4-5 தடவை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் தேட்டருக்கு போனேன். ஆனால் படம் என்ன பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. யூஸ்வலான கதை தான், ஆனால் அது படத்தோட குறை கிடையாது. அதை சொன்ன விதத்தில் தான் பெரிய குறை இருக்குது. இன்ஃபேக்ட் என்னால் படத்து கூட ஆரம்பத்துல இருந்தே கனெக்ட் ஆக முடியல. அந்த சின்ன வயசு போர்ஷன்ஸு, அப்புறம் அவங்க சென்னைக்கு வர்றது, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர்ஸாக கதைக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுன்னு படம் விறுவிறுன்னு போனாலும் எல்லாமே பார்க்க ரொம்ப ஸ்டேஜாக ஃபீல் ஆச்சு. குறிப்பாக ஒரு கேரக்டர்ஸோட டைலாக் டெலிவரியும் பட்டுன்னு நடக்கும். இவங்க விட்டா அவங்க பேசுவாங்க, அவங்க விட்டா இவங்க பேசுவாங்க. அந்த ரியாக்ஷன் டைமே இருக்காது. அவங்க சுச்சுவேஷனையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஓவராலாக என்னதான் அவங்க அந்த கதையை விறுவிறுன்னு சொல்லியிருந்தாலும் படம் நமக்கு விறுவிறுப்பா இல்லை. ஸ்க்ரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். இருந்தாலும் படத்தில் ஏதாவது நடக்குன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம உட்காந்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வல் பிளாக்ல ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவே செகண்ட் ஹாஃப் எங்கெங்கேயோ போகும், என்னென்னமோ நடக்கும். தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் இடையில பிரச்சனை வருது, அவங்க அங்கே போகிறது, இவர் இங்கே வர்றது, நடுவில் போலீஸ் வேற குறுக்க வர்றது. இது பார்த்தாதுன்னு கறிக்கடையில் கோழியை வெட்டுற மாதிரி ஹீரோ கோனியூசியை வச்சு ஒரு 30-40 பேர்த்த குத்தி சாவடிக்கிறது, தேவையே இல்லாமல் வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணியிருந்தது. கடைசியில் சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு நல்ல பாட்டை வச்சு நம்ம லைட்டாக சந்தோஷப்படுத்தி படத்தை மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இழுத்து ஒரு வழியாக படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை ஒரு ஹாஃப் குக்குடு டிஷ்ஷுன்னு தாராளமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷுவலாக படம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரேமும் நறுக்குன்னு வச்சுருந்தாங்க. அந்த செட்டு, அதை விஷுவலாக காமிச்ச விதம், அந்த லைட்டிங்கு எல்லாமே வேற லெவலில் இருக்கும். குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் சீனு, வாட்டர் பாக்கெட் சாங்கோட விஷுவல்ஸு, கடைசியில் வர போகி சாங்கோட விஷுவல்ஸு, தனுஷோட ஒரு மாஸ் இன்ட்ரோ ஷாட்ஸு, இது எல்லாமே விஷுவலாக அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் விஷுவல்ஸும் இந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த படத்தை நம்மளால பார்த்துருக்கவே முடியாது. ஒரு சாங்கும் அருமையாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிரிச்சுட்டாப்ல. அதுவும் ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸில் வர அந்த உசுரே லைனு ஒன்று மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் எல்லா கேரக்டர்ஸையுமே அறகுறையாக தான் வடிவமைச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் இடையில காணாமல் போயிடும். உதாரணத்துக்கு அபர்ணா பாலமுரளி கேரக்டர், எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர், பிரகாஷ் ராஜ் கேரக்டர்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம மறந்துடுவோம். அப்புறம் கடைசியில் அவங்கள மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த அண்ணன் தம்பி தங்கச்சி பாண்டிங்கு, அண்ணன் மேலே தம்பிகளுக்கு வெறுப்பு வருது, அதனால அவங்க பண்ணுற விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் தனுஷோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சர்ட்டிலாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பார்க்க பயங்கர மாசாக இருந்தாப்புல. அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், செல்வராகவனோட பெர்ஃபார்மன்ஸு நல்லாயிருக்கும். மற்றபடி பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப், காளிதாஸ், சரவணன் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போஸ்ட்டை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த ராயன்
ராவாகவும் இருந்துச்சு, சரியா வேகவும் இல்லை. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படம். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா போட வச்சு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல படங்களா சஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.